வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது என்னன்னா, இப்ப நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்ல WWE அஃபிஷியலா ஒரு மேட்ச கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது கோடி ரோட்ஸ் விசிஸ் லோகன் பாலுக்கான ஒரு டைட்டில் மேட்ச கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மேட்ச்ல வந்து நம்மளுடைய லோகன் பால் வின் பண்ணிட்டார் அப்படின்னா, அவர் வச்சிருக்க யுனைட்டட் ஸ்டேட்ஸ் சாம்பியனையும் அவரே எடுத்துட்டு போயிரலாம். அது இல்லாம அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனையும் அவரே எடுத்துட்டு போயிரலாம். அப்படி ஒருவேளை கோடி வந்து இந்த மேட்ச்ல வின் பண்ணிட்டார் அப்படின்னா, அவர் வச்சிருக்க அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனும் அவரே எடுத்துட்டு போயிருவாரு. அதே மாரி யுனைட்டட் ஸ்டேட்ஸ் சாம்பியனையும் அவரே எடுத்துட்டு போயிருவாரு. அப்படிங்கிற மாரி தான் நம்மளுடைய WWE மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது டைட்டில் விசஸ் டைட்டில் மேட்ச கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் பேப்பர்-வியூல நடத்த போறாங்க. இந்த மேட்ச எதுக்கு WWE நடத்துறாங்க அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதாவது இப்பதான் ரோமன் ரெயின்ஸ பீட் பண்ணி நியூ அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனா ஆனாரு. நம்மளுடைய கோடியே சாம்பியன் ஆகி இன்னும் வழியா 1 1/2 மாசம் கூட ஆகல. அதுவும் கூட நம்மளுடைய WWE வந்து இன்னொரு சாம்பியன்ஷிப்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. இது எதுக்கு அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இப்ப எழுந்திருக்கு. ஏன்னா, அந்த யுனைட்டட் ஸ்டேட்ஸ் சாம்பியனுக்காக பல ரெஸ்லர் வந்து ஒரு போராட்டமே பண்ணிக்கிட்டு அதுக்காக பல பேர் வந்து ரத்தம் சிந்தறதுக்கெல்லாம் தயாரா இருக்காங்க. அத விட்டுட்டு நம்மளுடைய கோடி வந்து சாம்பியனா தான் இருக்காரு. சாம்பியனா இருக்கிற ரெஸ்லருக்கு எதுக்கு இன்னொரு சாம்பியன கொண்டுட்டு வந்து இந்த சாம்பியனையும் நான் டிஃபெண்ட் பண்றேன். அதாவது இந்த மேட்ச்ல நீ வின் பண்ணிட்டேன்னா, இந்த 2 சாம்பியனை நீ எடுத்துட்டு போ. இல்ல நான் வின் பண்ணிட்டேன்னா, உன்கிட்ட இருக்க சாம்பியனை நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டிப்புலேஷனா நம்மள WWE வச்சிருக்காங்க. எதுக்குடா இந்த மானங்கெட்ட பொழப்பு அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா WWEல வந்து இந்த டைட்டில் விசஸ் டைட்டில் மேட்ச் நெறைய மேட்ச் நடந்திருக்கு. அதாவது 2014ல வந்து நம்முடைய ஜான் சீனாவுக்கும் நம்மளுடைய பிராக் லெஸ்னருக்கும் மேட்ச் நடந்துச்சு. டைட்டில் விசஸ் டைட்டில் மேட்ச் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2015ல வந்து நம்முடைய செத் ரோலன்ஸுக்கும் ஜான் சீனாவுக்கும் நடந்துச்சு. இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய பிராக் லெஸ்னருக்கும் கூட நம்முடைய ரெசல்மனியா 30ல நடந்துச்சு. அது மாரி நெறைய மேட்ச் நடந்திருக்கு. ஏன்னா இந்த மேட்ச்லாம் நடந்திருந்தாலும், ஏன்னா ஃபேன்ஸ் மத்தியில இதில யார் வின் பண்ணுவா அப்படிங்கிற மாரி பிரெடிக்ட் பண்ணவே முடியாத மாரி இருந்துச்சு. ஏன்னா இந்த மேட்ச்சுக்கான ஹைப்னஸ் வந்து நெறையாவே இருந்துச்சு. ஆனா இப்ப நடக்க போற லோகன் பால் விசஸ் கோடி மேட்ச்ல வந்து உடனே சொல்லிடலாம் நம்மளுடைய கோடி தான் இந்த சாம்பியன வின் பண்ண போறான். அதாவது லோகன் பால்ட்ட இருக்க சாம்பியன நம்மளுடைய கோடி தான் வின் பண்ண போறான் அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸே வந்து ஈஸியா பிரெடிக்ட் பண்ணிறலாம். சரி, இந்த மேட்ச்ல வந்து நம்மளுடைய கோடி தான் நியூ யுனைட்டட் ஸ்டேட்ஸ் சாம்பியனா ஆகப்போறான். ஏன்னா ஏற்கனவே வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனாவும் நம்மளுடைய கோடி தான் இருக்கான். இப்போ வந்து லோகன் பால பீட் பண்ணி திரும்பி நியூ யுனைட்டட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் ஆகப்போறான். 2 சாம்பியன் நம்மளுடைய கோடி தான் வச்சுக்க போறான். அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமா சொல்லிருவாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய WWE வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் மாரி நம்மளுடைய கோடிய காட்ட ஆசைப்படுறாங்க. அது கோடி வந்து எப்படி 2 நம்முடைய ரோமன் வந்து எப்படி 2 சாம்பியன் வச்சிருந்தாரு அப்படிங்கிற மாரி நம்மளுடைய கோடியையும் நம்மளுடைய WWE 2 சாம்பியனா கொண்டுட்டு வராங்கன்னு நெனைக்கிறேன். எதுக்குன்னு தெரியல. ஏன்னா WWE பொறுத்தவரைக்கும் கோடி ரோட்ஸ்க்கு ரொம்பவும் ஒரு ஃப்ரீடமா தராங்கன்னே சத்தியமா சொல்லலாம். ஏன்னா 2023 ராயல் ரம்பிள நம்மளுடைய கோடி தான் வின் பண்ணாரு. திரும்பி அதுக்கப்புறம் 2024 ராயல் ரம்பிள் நம்மளுடைய கோடி தான் வின் பண்ணாரு. இது இல்லாம 2023 ராயல் ரம்பிள வின் பண்ணி ரெசல்மனியா 39ல நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட அன்டிஸ்பியூட்டட் யுனிவர்சல் WWE சாம்பியன்ஷிப்புக்காக மோதினாரு. திரும்பியும் அதுக்கப்புறம் இப்ப ரெசல்மனியா 40லயும் நம்முடைய கோடி வந்து ரோமன் ரெயின்ஸ் கூடயே மோதினாரு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் நம்முடைய கோடிக்காக நம்மளுடைய WWE அதிகமாவே ஃபேவரா நம்மளுடைய கோடிக்காக மட்டுமே தான் செயல்படுறாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய அப்பட்டமா நம்மளுடைய WWE பண்றது அப்படிங்கிறது வெளிச்சமா வருது. ஏன்னா இதுக்காக நம்மளுடைய ஜால்ரா தட்டுறவங்கள தான் நம்மளுடைய WWE நெறைய பேத்த வச்சுக்கிறாங்களே ஒழிய எதிர்த்து கேட்டா இல்ல உனக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப நடக்க போற கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் பேப்பர்-வியூல நம்மளுடைய WWE என்ன மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது லோகன் பால்ட்ட வந்து USA சாம்பியன் இருக்குது. நம்மளுடைய கோடிட்ட வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் இருக்கு. அப்படி நம்மளுடைய கோடி வந்து இந்த மேட்ச்ல வின் பண்ணிட்டாரு அப்படின்னா, நம்மளுடைய லோகன் பால்ட்ட இருக்க சாம்பியன் அதாவது USA சாம்பியனையும் நம்மளுடைய கோடியே எடுத்துட்டு போயிருவாரு. அப்படி ஒருவேளை நம்மளுடைய லோகன் பால் வின் பண்ணிட்டார் அப்படின்னா, நம்மளுடைய கோடிகிட்ட இருக்க சாம்பியன நம்மளுடைய லோகன் பால் எடுத்துட்டு போயிருவாரு. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் மாறாது. ஆக மொத்தத்தில நம்மளுடைய கோடி தான் அந்த WWE சாம்பியனையும் அவரு தான் எடுத்துட்டு போறாரு. அதேமாரி USA சா யு USA சாம்பியனையும் நம்மளுடைய கோடி தான் எடுத்துட்டு போறாரு. அப்படி ஒருவேளை 2 சாம்பியனையும் நம்மளுடைய கோடிய வின் பண்ணி எடுத்துட்டு போயிட்டா, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதாவது பழைய எராவுல இருந்த எல்லா சாம்பியனுமே மாறிடுச்சு. ஏன்னா மாறாத ஒரே சாம்பியன் என்னன்னா நம்மளுடைய லோகன் பால் வச்சிருந்த யுனைட்டட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் தான். ஏன்னா அதுக்கும் நம்மளுடைய WWE ஆப்பு வச்சுட்டாங்க. ஏன்னா
இது வந்து புது எறாடா? அதாவது ட்ரிபிள் கட்சோட எறாடா? பழைய எறாவுல இருக்க. நீ மட்டும் ஏன்டா மிச்சம் இருக்கிற? உன்னையும் நான் சாம்பியனையும் புடுங்குறேன்டா அப்படிங்கிற மாரி WWE ஒரு மாஸ்டர் பிளான போட்டு புடுங்கிட்டாரு. அதாவது புடுங்கிட்டாருல்ல, புடுங்க போறாரு. அதுக்கான ஒரு விதையே நம்மளுடைய WWE போட்டுட்டாங்க. எல்லாம் நடக்க போகுது. தரமான சம்பவங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத நடக்க போற கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங் பே-per-viewல கண்டிப்பா தெரியும். எத்தனை பேர் இந்த மேட்ச்ச பார்க்க ஆவலா இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. ஏன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச்ச பார்க்க நான் ஆவலா இருப்பேன். ஏன்னா, மத்த பே-per-view அதாவது மத்த மேட்ச்சோட இந்த மேட்ச் ஒரு தரமான மேட்ச். ஏன்னா, லோகன் பால் விசஸ் கோடி மேட்ச்சு. கோடி எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ தருவாரு அப்படிங்கிறது தெரியல. ஆனா, கண்டிப்பா லோகன் பால் கரெக்ட்டா தருவாரு. இவங்க 2 பேத்துக்கும் நடக்க போற மேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா, கோடியோட 2 மடங்கு பெஸ்ட்டான ஆள் யாருன்னு கேட்டா, கண்டிப்பா நான் சொல்றது யாருன்னா, லோகன் பால தான். அவரோட மேட்சஸ் எல்லாம் உண்மையிலுமே தரமான மேட்சஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா, ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுனதா இருக்கட்டும், நம்முடைய செத் ரோலின்ஸ் கூட மோதுனதா இருக்கட்டும், உண்மையிலுமே ஒரு தரமான மேட்ச்ச நம்மளுடைய அ லோகன் பால் தந்தாரு. அதே மாரி இந்த மேட்ச்ச கண்டிப்பா தரமா தருவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணியே பார்க்கலாம். ஏன்னா, இந்த மேட்ச்ல வந்து உங்களோட சப்போர்ட் அதாவது கோடி வின் பண்ணா நல்லா இருக்குமா? இல்ல லோகன் பால் வின் பண்ணா நல்லா இருக்குமா? அப்படிங்கிற உங்களோட கருத்த மறக்காம சொல்லுங்க.